ஹாய் ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் கேடிஎம்முக்கான ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி எங்கேயுமே இல்லை. ஏன்னா நான் என் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மார்னிங் கிராங்க் ஆகுது, பட் என்ன ஆச்சுன்னு தெரில, ஸ்டார்ட் ஆகாது. எப்படின்னா கிராங்க் ஆகும், செல்ஃப் மோட்டர் ரன்னிங்கில் இருக்கும், பட் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டு ஒரு 1 வீக்காகவே நான் என்னோடய கேடிஎம்மில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், மேபி இதை பேட்ரி ஃபெயிலியர்னால கூட இருக்கலாம். பேட்ரி ஆல்மோஸ்ட் நான் 5 இயர்ஸாக என் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேட்ரி வீக்காக இருக்கலாம், டிஸ்டில் வாட்டர் கம்மியாக இருக்கலாம். என்னதான் அது வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பேட்டரியாக இருந்தாலும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ பேட்ரி ஓல்ட் மீட்டரை வச்சு நான் செக் பண்ணேன். பட் ஆனால் பேட்ரி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. மார்னிங் ஸ்டார்ட் அப்போது செல்ஃப் எடுக்குது, கிராங்க் ஆகுதுனாலே பேட்ரி நல்லா தான் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை வந்து நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏர் ஃபில்டரை பாக்ஸ் நான் கேடிஎம்மில் என்னோட கேடிஎம் 250ல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக அவுட்டுங்க. அதோட கண்டிஷன் என்னன்றதை நான் இப்போ காட்டுறேன், அதை பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏர் ஃபில்ட்ரு இப்படி இருந்ததுன்னா கம்பல்சரி இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள்ன்றது வரும். ஏன்னா கிராங்க் ஆகுது, பட் ஆனால் அதுக்கான அந்த ஏர் வந்து இன்டேக் பண்ணி பாஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா கம்பஷன் ஃபார்மேஷன் ஆகாது, வெஹிக்கிளும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து என் வெஹிக்கிளில் நடந்துட்டு இருந்திருக்கு சுமார் ஒரு 1 வீக்காக. ஸோ இதை நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் அதை அனலைஸ் பண்ணி சரி ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏர் ஃபில்டரை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் பண்ணிட்டேன். வண்டி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏர் ஃபில்ட்ரு கொஞ்சம் ஃபியூவல் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஏர் ஃபில்டரை போட்டுட்டு என்ன பண்ணேன்னா, வெஹிக்கிளை ரன் பண்ணி பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர வழியில் எல்லா இங்கே இருக்கிற ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிற ஷாப்ஸ் எல்லா இதுலேயும் கேட்டேன். எங்கேயுமே கேடிஎம்க்கான ஸ்பேர்ஸே கிடைக்கல. சரி, அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்காக ஒரு ஷாப்பு, சரி ஓகே நம்ம இந்த ஷாப்பில் கேட்டு பார்ப்போம், இந்த ஷாப்பை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் திருவள்ளூரில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஷாப் நேமு. நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கேஷ் போட்டேன். ஓகே, அந்த பாக்ஸ் இல்லைங்களா? வராதா? இல்லையா? அது பாக்ஸ் ஆட்டு போடுங்க. எவ்வளோது? 280. இந்த ஷாப்பில் கேட்டப்போ கேடிஎம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, பட் கேடிஎம்மோட ஜென்யூன் ஸ்பேர்ஸ் கிடையாது, வேறு பிராண்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் என்னோடய கேடிஎம் 250ல். ஸோ அது இன்கேஸ் இது ஜென்யூன் கேடிஎம்மோட ஏர் ஃபில்டர் தான், தேர்ட் பார்ட்டி வேறு பிராண்டு ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஏர் ஃபில்டர் தான். ஸோ இதுவும் லைஃப் வரும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேடிஎம் பிராண்டோட ஏர் ஃபில்டர்னால் நான் ஒரு 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதை க்ளீன் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பிராண்ட் எனக்கு எப்படி இருக்குன்றது ஐடியா கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரூக் அப்படின்ற பிராண்டு. அதனால் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 கிலோமீட்டருக்கெலாம் இதை வந்து மாற்றிடணும் அப்படின்னு நினச்சி தான் இதை போடுறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் போட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மக்களே. இதுதான் வந்து நம்ம ஸோ அந்த ஷாப்பில் நான் விசாரித்த வரைக்கும் கேடிஎம்க்கான எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கும், பட் ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸான்றது எனக்கு தெரியாது. எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னால் எதுவும் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. பட் கேடிஎம் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். தேர்ட் பார்ட்டியோட மேனுஃபேக்சரர் ஏதாவது ஒரு பிராண்டோட ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கேடிஎம்து. ஸோ அந்த ஷாப்பில் விசாரித்த வரைக்கும் ரன்னிங் ஸ்பேர்ஸான செயின் ஸ்ப்ராக்கெட்டு, பிரேக் பேடு, த்ராட்டில் கேபிள், கிளச் கேபிள் இது எல்லாமே கிடைக்கும். ஸ்பேர்ஸ் தானே. ஸோ ஒரு சிலர் வந்து கேடிஎம்மோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வேணும்னு, கேடிஎம்மோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும். அது தேர்ட் பார்ட்டி தான் இருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு ஒரிஜினல் கிடைக்காத சுச்சுவேஷனில் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியோட ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் தேர்ட் பார்ட்டி ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சில டைமில் நல்ல பிராண்டட் ஸ்பேர்ஸாக கூட கிடைக்கும்.
ஸோ அது நம்மளுக்கு லைஃப்பும் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். ஸோ கேடிஎம் தான் அப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மேபி இந்த தேர்ட் பார்ட்டி ஓனர் கூட இந்த தேர்ட் பார்ட்டி ஸ்பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க கூட கேடிஎம்மோட மேனுஃபேக்சரராக இருக்கலாம் ஸ்பேர்ஸ்க்கு, நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டவுட்டில் தான் வாங்கி போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேர்ஸை வந்து சீக்கிரமாகவே மாற்றிடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எனிவே இந்த பிராண்டு யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க, நம்ம வியூவர்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோவை பார்க்குற யாராவது இந்த வரூக் அப்படின்ற பிராண்டு கேடிஎம்மோட ஏர் ஃபில்டர் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் வரும், இது மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வெஹிக்கிளில் நான் இந்த பிராண்டோட ஏர் ஃபில்டர் தான் இப்போதைக்கு போட போகிறேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால் ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கல. ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கலன்னா என்ன இங்கேருந்து கிவ்ராஜ் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கணும்னா. ஒரு டைம் சுச்சுவேஷன் முடியலன்ற காரணத்தினால நான் வந்து தேர்ட் பார்ட்டி பிராண்டான இந்த ஏர் ஃபில்டர் தான் எனக்கு கிடைச்சிது இங்கே லோக்கலில் திருவள்ளூரில். ஸோ இதை தான் நான் வந்து என்னோடய வெஹிக்கிள் 250ல் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவை இதோட ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணி போடுறேன், பாருங்கள். இப்போ இந்த ஏர் ஃபில்டரை தான் நம்ம வந்து நம்மளோட கேடிஎம்மில் மாற்ற போகிறோம். இந்த கிளிப்பை எப்படி எடுத்துட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம வெஹிக்கிளில் இருந்த பழைய ஏர் ஃபில்டர். எப்படி இருக்குது பாருங்க, இப்படி இருந்தால் எப்படி கம்பஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது ஏர் ஃபில்டர் போட போகிறோம். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் தான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி பாக்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள், தொடச்சி விடுங்க. துணி வச்சு நார்மல் ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி தான் வாங்கியிருந்தோம். ஸோ ராக் இது வந்து இதுக்குள்ளே எப்படி இன்க்ளைண்டாக போகும். ஸோ இது போயிடுச்சுன்னா இது ஒன்றும் இல்லை, உள்ளே போயிடுச்சுனாலே இது கம்ப்ரெஸ் ஆகி உள்ளே உட்காந்துரும். சார் இந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிடும். ஸோ இப்படி உள்ளே போயிடும். இதுலேருந்து ஒரு டிக் ஒன்று சத்தம் வரும், அவ்வளோதான். ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிளிப் டைப் தான் இது. ஸோ இது எப்படின்னா இதை இப்படி ரிலீஸ் பண்ணால் ஏர் ஃபில்டர் மேலே வந்துடும். போடும்போது அமுக்கிட்டு போட்டு இந்த நாபு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதில் போட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வெஹிக்கிள் பாருங்கள், அவ்வளோதான் மக்களே, ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you soon in another வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, பாய் பாய்.